வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு செல்லும் பன்னீர்செல்வம் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை அடுத்த கட்ட நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஐ கூட்டணியில்தான் இணைக்க முடியுமே தவிர அதிமுகவில் இணைக்க முடியாது. எப்படி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதியில் டிடிவி தினகரன் அதில் பங்கேற்கிறாரோ அதேபோல் ஓபிஎஸ் அவர்கள் பங்கேற்கலாம். எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தனியாக ஓபிஎஸ்ஸிற்கான தொகுதிகளை எங்களால் பகிர்ந்து கொடுக்க முடியாது என்பதையும் தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துவிட்டார். ஆனால் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு தொண்டர்களது அழைப்பிதழின் பெயரில் இன்று பன்னீர்செல்வம் அவர்கள் செல்ல உள்ளார். இதற்கு எடப்பாடி தடையாக இருந்தால் பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்கள் இருக்க மாட்டார். மேலும் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் ஏற்கனவே பன்னீர்செல்வம் அவர்கள் பயன்படுத்தி வந்த ஒருங்கிணைப்பாளர் என்ற அறை தற்பொழுது இழுத்து பூட்டப்பட்டிருந்தது. அந்த அறைக்கு நேரடியாக செல்வார் என்றும் கூறப்படுகிறது. இதனால் நிச்சயம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழக அரசியலில் ஏற்படும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. உண்மையான ஒவ்வொரு அதிமுகவின் தொண்டர்களும் நினைப்பது என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது அதிமுகவிற்கு தேவை வெற்றி மட்டும்தான். அதை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூலமாக கிடைக்குமா என்று கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு சந்தேகம்தான். தற்பொழுது ஓபிஎஸும் சசிகலாவும் மீண்டும் அதிமுகவில் ஏதாவது ஒரு பக்கத்தில் இணைய வேண்டும். ஒன்று கூட்டணியில் இணைய வேண்டும், இல்லை என்றால் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய அதிமுகவில் இணைய வேண்டும். தற்பொழுது இன்று மாலை அதிமுகவின் அலுவலகத்திற்கு ஓபிஎஸ் அவர்கள் செல்லும் போதுதான் இது பற்றியான முழுமையான தகவல்கள் கிடைக்கப்பெறும். அதிமுகவின் உண்மையான தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் ஒட்டுமொத்த அதிமுகவின் தலைமைக்கு திருப்திகரமாகத்தான் அவர்களது செயல்பாடுகள் இருக்கிறதா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் அதிமுகவிற்கு தேவை வெற்றி என்பதை எடப்பாடி அதற்கு தடையாக இருந்தால் ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களும் ஓபிஎஸ் பக்கம் இருப்பார்களா என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.